ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலே அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களுடைய கட்டளைப்படி, ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 4 நாட்களாக பல பொய்கள் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு திமுகவும் அவங்களுடைய அணிகளும் கீழடி என்ற பெயரில் பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நேற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பா என்ன பேரை சொல்லி இது மாதிரி அவர் கீழடி நாகரிகத்தையே இந்திய நாகரிகம், பாரத நாகரிகம்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு கருத்தை வெளிவிட்டிருக்கிறாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கீழடியை வச்சு அரசியல் செய்யற இயக்கம் திமுக. ஓகே, எந்த இடத்துலையும் ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம்தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, இது வரைக்கும் 39 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். அந்த 39 இடங்கள்ல 33 இடங்கள்ல அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம். புரட்சி தலைவர் காலத்தில் என்னைக்கு அவர் முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி இன்னைக்கு ஈரோட்டில் கொடுமணல், அதை பற்றி இன்னைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேசுகிறாங்க. கொடுமணல்ல தான் தமிழர் முதல்ல இரும்பு பதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்டு ஒதுக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே போல இன்னைக்கு அந்த கீழடியை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கீழடியின் தாய்மொழின்னு அதை வச்சு உருவக்கேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கீழடி என் தாய்மொழின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். அன்னைக்கு சிகாகோவில் உலகத்தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்துறதுக்கு முழு உதவியாக இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு பெருமையாக பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பற்றி. அந்த உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது, புரட்சி தலைவி நடத்தியது. அதற்கடுத்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்கே காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மொழி. அந்த கீழடி என் தாய்மொழி பேரை வச்சது நான் தான் அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி. அதே போல பல இடங்கள்ல அகழ்வாய்வுகள், அழகன்குளத்திலிருந்து எங்க பாண்டிய நாட்டின் மிக முக்கியமான துறைமுகமாக இருந்த அந்த இடத்துல அழகன் குளத்துல 3 முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைவியின் ஆட்சி, புரட்சி தமிழரின் ஆட்சி. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் 8 அகழ்வாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான். 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள், அதே போல நம்ம கார்ட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டை படியெடுக்கக்கூடிய நிபுணர்கள், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். அதற்கு வித்திட்டது ஒரே ஜீவோவில் 15 தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு கீழடிகளின்னு பேசுறீங்களே, அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து 10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து மீட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள்.
இது எல்லாம் வந்து இது இல்லாமல் இன்னைக்கு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு வந்து படம் போடுறீங்க. மோடி தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறீங்க. கண்டிப்பாக இது எங்கள் சட்ட ரீதியாக அதை சந்திப்போம். அதுக்கு மேலே வந்து டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா, ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. அந்த 5 ஆண்டுகள் 2006 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியகம் துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 26 கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி. இந்த மாதிரி வந்து தொல்லியல் துறை, இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம், நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் 100 கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி. உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த 2006 2011 திருப்பி சொல்றீங்க. 67 கலைஞர் வந்த உடனே தான் தொல்லியல் துறை துவங்கியது இல்லைன்னு மறுக்கல. 5 அகழ்வாய்வுகள் அந்த 5 ஆண்டுகளில் துவங்கப்பட்டன. ஆனா அந்த 5 அகழ்வாய்வுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த 39 அகழ்வாய்வுகள்ல 33 அகழ்வாய்வுகள் எங்களால் நடத்தப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா 67க்கு முன்னால ஒன்றும் இல்லை, இந்த துறையே கிடையாது, இந்தியாவிலே துறை கிடையாது. அதுக்கு நீங்க துறையை ஆரம்பிச்சீங்க. ஆனா என்னைக்கு வந்து கார்பன் டேட்டிங் வந்ததோ, என்னைக்கு வந்து ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும், இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும், இத்தாலிக்கு அனுப்பணும். நீங்க இன்னைக்கு அறிக்கையில் சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அம்மா அவர்கள் வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம். அழகன்குளத்துக்கு அடுத்து 6 இடங்கள்ல அகழ்வாய்வு செஞ்சோம். இன்னைக்கு இவங்க பெருசா பேசுற கொடுமணல்ல இருந்து, கீழடியில இருந்து, அந்த அழகன்குளத்துல சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து, ஆதிச்சநல்லூர்ல வந்து மத்திய அரசாங்கத்தால், உங்க காங்கிரஸ் திமுக உட்பட்ட மத்திய அரசாங்கம் அவங்க வந்து அதை ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணல. 5 முறை அந்த அமைச்சரை, பண்பாட்டு அமைச்சரை சென்று சந்திக்க வைத்தார் எடப்பாடியார். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண வச்சோம். ஏன்னா ஆதிச்சநல்லூர் வந்து ரோமானிய பேரரசுடைய பாண்டிய நாட்டுக்கு இருந்த பல தொடர்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய முதுமக்கள் தாழிகள் அடங்கிய இடம் அந்த ஆதிச்சநல்லூர். பார்த்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டை என் கையால் நான் பெற்று வந்தேன். சத்தியவதின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஏஎஸ்ஐயுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு இருந்தவங்க, மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சிருந்து அவங்ககிட்ட இருந்து நிதியை பெற்று, நீங்க பெற்ற நிதியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் திமுக. இன்னைக்கு வந்து சொல்றீங்க மத்திய அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் செய்யல. இன்னைக்கு அவன் என்ன கேள்வி கேட்டுட்டான் மத்திய அரசாங்கத்தில்? இவர் இப்போ ராமகிருஷ்ணா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு கீழடியில். எப்போ கொடுத்தாரு? எந்த ரிப்போர்ட்டு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2014, 2015, 2016 இந்த 3 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாயுடைய ரிப்போர்ட்டை இவர் எப்போ கொடுக்குறாரு? போன வருஷம் கொடுக்குறாரு. ஓகே, என்னாச்சு 10 வருஷம்? ஏன் 10 வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல? எத்தனை முறை நான் டெல்லி சென்று இருப்பேன் தெரியுமா அந்த ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லி. ஏன்னா 3வது கட்ட அகழ்வாய்வு அம்மா இருந்தப்ப, புரட்சித் தலைவி அம்மாவுடைய இறுதி ஆண்டு, அந்த ஆண்டுல வந்து ஸ்ரீராமன் ஒரு அதிகாரியை மாற்றி போட்டாங்க. ஸ்ரீராமன் வந்து அங்கே மதுரையில் கீழடியில் பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கீழடி அகழ்வாய்வு அந்த 3வது கட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வந்து இதுக்கு மேலே தொடர்வதற்கு விருப்பம் இல்லை, இதில் வந்து மேட்ரு இல்லை அப்படின்னு நோட் வைக்கிறார். அவரை வந்து நான் 3 முறை சந்தித்தேன். என் வீட்டில் உட்கார வச்சு பேசினேன். எப்படிங்க அது இல்லாமல் இருக்கும்? எந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கு? அந்த என்ன ப்ரெஷர்னாலும் நாங்கள் அதை எடுத்து நின்று செய்வோம்னு சொல்லி. ஆனால் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவருடைய பார்வை, இதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இப்போ ராமகிருஷ்ணா வந்து தெலுங்கு பேசக்கூடிய தமிழர், இவர் வந்து பக்கா தமிழர்னு சொல்லக்கூடியவர் தான். ஆனால் அவர் என்ன பார்த்தாரு, இந்த இருக்கிற உபகரணங்களில் புதுசாக ஒன்றும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துட்டாரு. அப்போ புரட்சித் தலைவி அம்மா இருந்த காலகட்டம். அதற்கப்புறம் வந்து எடப்பாடியார் வந்தவுடன் அந்த இடத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குனாங்க. ஆனால் அம்மா எடுத்த முடிவு வந்து மத்திய அரசாங்கம் செய்யலைனாலும் நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு முடிவு எடுத்தார்.
அந்த டயத்தில் தான் மதுரை மதுரை ஹைகோர்ட்டில் அந்த பிரான்ச்சில் அப்போ இந்த எழுமின் தமிழ் என்ற இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருந்ததுல அப்போ அதில் என்ன சொன்னாங்க, இந்த 10,000 பொருட்கள் மைசூருக்கு சென்ற பொருட்கள் ஏற்கனவே இருந்த 2 இடத்துல அகழ்வாய்வு செய்ததை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த அகழ்வாய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் அந்த ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த ஹைகோர்ட் உத்தரவு வருவதற்கு 2 நாட்கள் முன்னாலே அதிமுக அரசு கீழடியில் நாங்களே எடுத்து செய்வோம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டோம். ஏன்னா அதுவும் எந்த இடத்துல தோண்டணும்னாலும் 200 வருஷத்துக்கு முந்தின விஷயம்னா மத்திய அரசாங்கம் பெர்மிஷன் வாங்கணும். அந்த அமைப்பில் நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். பெருமுயற்சி எடுத்து 6 மாதங்கள் கழித்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு 6 மாதம் கழித்து தமிழக அரசாங்கமே செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்கினோம். பெர்மிஷன் வாங்கி அதில் செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் அண்ணன் எடப்பாடியார் ஒதுக்கிய ஃபண்ட். நீங்கள் அதை மறக்க முடியுமா? நாங்கள் அதை எடுத்து முதல் அறிக்கை 2019 இந்த இருக்கிற புக் ஃபேரில் எடப்பாடியார் அவர்கள் தான் வெளியிட்டார். அது முதல் அறிக்கையை வெளியிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு நான் நோட் போட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதில் என்ன சொல்லியிருந்தோம், அதில் எடப்பாடியார் என்ன பேசினாரு. ஏன்னா அன்னைக்கு தமிழர் நாகரிகம் 2500 3000 ஆண்டுகள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் மூலம் மட்டுமில்லை 8 விதமான நிரூபணங்கள் செய்யப்பட்டு எல்லா பொருட்களும் அந்த அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பி இட்டலிக்கு சாம்பிள் அனுப்பி 2 இடங்கள்ல இருந்து வந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் எந்த ஐயமும் இல்லாமல் 2500 2600 ஆண்டுகள் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு என்ன கேட்குறாங்க மத்திய அரசாங்கம் ராமகிருஷ்ணாட்டன்னா, எப்போ நீங்கள் அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தீங்களே, இப்போ கொடுத்துருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர் நாகரிகம் 1000 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல இருந்திருக்கலாம். இதுதான் கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு யாராவது ஏற்றுக்குவாங்களா? இப்போ கார்பன் டேட்டிங்ல என்ன ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கு கார்பன் டேட்டிங் இதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க? இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் ராமகிருஷ்ணன் பதில் சொல்லணும். இதுல இறங்கி அரசியல் செய்ய பார்க்கிறது திமுக. ஓகே, என்ன நடந்திருக்கு? இதான் நடந்திருக்கு. இப்ப நம்ம சொன்ன அறிக்கையில மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் 5 அகழ்வாய்வுகள், 4வது கட்டம், 5வது கட்டம், 6, 7, 8 5 அகழ்வாய்வுகள் அண்ணன் எடப்பாடியார் பீரியட்ல நடந்து எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறது, மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இதுல எதுவும் மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம பண்ண அறிக்கை. எல்லா மாநில அரசுக்கும் அந்த சுயாட்சி இருக்கு. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால எந்த ஒரு யாரும் இது தப்பு அப்படின்னு சொல்லலை, யாரும் இது செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசாங்க செலவுல கட்ட வைக்கணும்னு சொல்லி அவங்கள 25 கோடி அலாட் பண்ண வைத்தது அண்ணன் எடப்பாடியார் அரசு. ஆதிச்சநல்லூர்ல நாம ஏற்கனவே ஒரு கட்டணம் வச்சிருந்தோம். ஆனால் அதை எடுத்துட்டு வேற கட்டணம் வச்சு அவங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிப்பிக்கலாக அது கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டே இருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டில் 39 இடங்கள்ல பற்றை பெரும்புதூர் ஏடிஎம்கே உருவாக்கின இடம்ன்றதுனாலேயே அதை நீங்க இன்னைக்கு அகழ்வாய்வு பண்ணாம இருக்கீங்க. உலகத்திலேயே முதல் மனிதன் நடமாடிய பூமி பற்றை பெரும்புதூர்னு கண்டுபிடிச்சா அறிவிச்சோம்ல. ஏன்னா அது எங்க போச்சு? ஏன்னா அது ஏடிஎம்கே பண்ணது, அம்மா உத்தரவு போட்டது, அதை நடத்தினது எடப்பாடியார், அறிக்கை கொடுத்தது நான். ஆனால் அதை நீங்க பேசவே மாட்டீங்க. இது போல பல இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. வைகை நாகரிகம், வைகை நதியை சேர்ந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தை கூட உடன்பாடு நிறைய இருக்கு, அதே எழுத்து வடிவங்கள் இருக்கு. இதை சொல்லாதவங்க இல்லை. ஆனா அதனால ஆரிய திராவிடர் பண்பாடு அவங்க ஆரியர்கள் வெளியே அனுப்பிட்டாங்க, நம்ம இங்க வந்தோன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ண பார்த்தீங்க. அந்த கான்டெக்ட்ல தான் நான் சொன்னது, எப்பா இது தமிழர் நாகரிகம் தான், இது பாரத நாகரிகம் தான், பாரத நாகரிகத்தோட அடிப்படை தமிழர் நாகரிகம். இதைத்தான் நான் சொன்னேன். அதை உடனே பெரிய பில்டப் கொடுத்து நேத்து அறிக்கை விடுறாருங்க. அவர் மனசுல என்ன இருந்து தெரியல. ஏன்னா அந்த பேச்சு பேசி அவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்றதுக்கு முன்னாலே ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் நின்று அந்த இடத்துல நின்று விட்ட அறிக்கை, மாஃபா பாண்டியராஜனுக்கு நன்றி, உதயச்சந்திரனுக்கு நன்றி அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அறிக்கை இருக்கு. அந்த அறிக்கையும் காப்பி வச்சிருக்கிறேன், பாத்துக்கிடுங்க. ஏன்னா அப்பெல்லாம் தோணலையா இது அப்போ அது எடப்பாடியார் பேர் அது இல்லைன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஏன்னா அதை நான் உடனே பதில் அறிக்கை விட்டு, எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு. இந்த இடம் நீங்க ஏதோ ஒரு உதயச்சந்திரன் ஐஏஎஸும் பாண்டியராஜனும் பண்ண வேலை கிடையாதுன்றது அன்னைக்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். கீழடி என்பது
உலக மாந்தர்கள் உலகத் தமிழர்கள் பேசுபொருள் ஆக்கியது எடப்பாடியார் ஆட்சி. ஏன் 10 கோடி செலவு பண்ணி அந்த உலக தமிழர் மாநாட்டை நடத்தணும், சிக்காகோவில் நடத்தணும்னு என்ன இது இருந்தது? 6000 தமிழர்கள் வந்தாங்க. உலகம் எங்க இருக்கிற 6000 தமிழர்கள். அங்க கீழடியை மகிமைப்படுத்தினோம். கீழடியன் தாய்மொழி என்ற வார்த்தையாடல் இருந்து இன்னைக்கு எல்லாமே பண்ணது நாங்க. அதனால தயவு செய்து நான் அந்த சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். அகழ்வாய்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் தொன்மையானது என்று நிரூபிப்பதும், தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்று நிரூபிப்பதையும் ஐயன் திருபுர எந்த சந்தேகமும் இல்லாம உலகத்திற்கு கண்டிருக்க வைத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அதனாலதான் அவர் புரட்சி தமிழர்னு சொல்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் இன்னைக்கு சொல்றதுக்கு காரணமே அதுதான். என்ன அவருக்கு பேச மாட்டார். நீங்க அவர் பேசல, அவர் இதை பத்தி பேசல, இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தாரு. நீங்க செய்யுங்க, தட்டி கொடுத்தாரு, நிதி கொடுத்தாரு. ஏன் 9 கோடி நிதி ஒதுக்குன 5 வருஷத்துல நிதி ஒதுக்குனவங்க ஒரு வருஷத்துக்கு 105 கோடி சராசரியாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது 5 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியும் சேர்த்து. எந்த இடத்துலையும் நாங்க அதை பதிவு பண்ணாம இல்லை. இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால நிதி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ஒரு பிரச்சனை, உங்க பிரச்சனை, அது உங்க பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் கீழடியில் உதித்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். கீழடிக்கு முன்னாலே 38 ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் பல்லவ நாட்டிலையும் சரி, தொண்டை நாட்டுன்னு சொல்லக்கூடிய பல்லவ நாட்டிலையும் சரி, அங்கதான் முதல்ல அகழ்வாய்வுகள் ஆரம்பிச்சு. பற்றைப்பெரும்புதூர்ல இருந்து இந்த பல்லவ மேடுன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துலையும் எத்தனையோ ஆய்வுகள் சென்றிருக்கின்றன. புரட்சி தலைவர் காலத்தில் துவங்கிய ஆய்வுகள். ஓகே, இதனால தயவு செய்து நீங்க ஏதோ கீழடி தான் முதல்ல, அந்த கீழடியை கண்டுபிடிச்சது ஸ்டாலின்ற மாதிரி ஒரு பில்டப் மட்டும் கொடுக்கறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை சொல்றதுக்கு தான் மெயினா வந்தேன்.